கிரியேட்டிவாக இருந்தால் கூட அதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே போகிறதுக்கு பெரும் அரசியல்லாம் இருந்துச்சு. நீங்கள் சாதாரணமாக வென்று போயிட முடியாது. நீங்கள் இப்போ வந்து யூ ஹவ் டு நோ ஹவு டு என்டர் இன் டு தட். உங்களுக்கு திறமை மட்டும் கிடையாது, ஒரு ட்ரிக்கெல்லாம் இருக்குது இல்லை, அதுவும் இருக்குதுல்ல. ஆனால் வந்து சினிமா நம்ம எப்படின்னா வந்து எனக்கு நாங்கள் பார்க்குறது எப்படின்னா ஹவு டு சி எ பிக்சர், அந்த எக்ஸசைஸு நம்மகிட்ட தொடர்ந்து இல்லவே இல்லை. ஒரு படத்தை எப்படி பார்க்குறதுன்ற எக்ஸசைஸு நம்மகிட்ட இல்லை. அதை சொல்லி கொடுக்குற புத்தகங்கள் இல்லை, அதை பேசுகிறவங்க இல்லை. ஆகையினால தான் வந்து எல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் உலக சினிமா நீங்கள் வந்து சவுண்டை கட் பண்ணினா உங்களோட கம்யூனிகேட் பண்ணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இங்கே வந்து நீங்கள் 200 கோடிக்கு ஒரு சினிமா எடுத்தாலும் ஒரு லோக்கலில் என்ன சொல்கிறது, தமிழ்நாட்டுக்கு வேணுன்ற காம்ப்ரமைசஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 100 பேர் டான்ஸ் ஆடுறதான் சினிமா எடுக்கிறோம். அது வந்து பெரிய அந்த பட்ஜெட்டில் நீங்கள் இப்போ அந்த பட்ஜெட்டே வேண்டியது இல்லையா, கம்யூனிகேட் பண்ணிடலாம். இப்போ குளோபலாகவே கம்யூனிகேட் பண்ணிடலாம். அப்படி ஒரு இடத்துக்கு வந்து இந்த மீடியம் வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து இதில் நம்ம சொல்கிற சினிமா அடிப்படையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறலன்னு நான் நினைப்பேன்னா வந்து கதை சொல்லப்படுது இல்லைங்களா, வாயால் சொல்லப்படுது. ஆனால் சினிமாவில் கதை பார்ப்பதன் மூலம் கதையை நீங்கள் பார்க்கறது மூலியமாக தான் சொல்லப்பட்டதாக உணர்றீங்க. நீங்கள் முதல்ல பார்க்கறதும் சரி. அப்போ வந்து ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இமேஜ், ஒரு ஸ்க்ரீனில் ஸ்ட்ரீம் ஆஃப் இமேஜ், அப்படியே இன்டென்சிவ் ஸ்ட்ரீம் ஆஃப் இமேஜ் த்ரூ தட் நீங்கள் அதை கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ நீங்கள் எந்த கதை வேணாலும் சொல்லலாம். கூட வந்து வாய்ஸும் சவுண்டும் வந்து இருக்கும்போது குப்பையெல்லாம் அதில் வரதானே செய்யும். நீங்கள் குப்பையும் சேர்ந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிடலாம் தானே. அந்த வச்சு பாப்புலர் சினிமாவுக்கு உங்களை சீக்கிரமாக வியாபாரம் பண்ணுறவன் பண்ணிடணுன்னா, நல்லா எடுக்கிறவனுக்கு முன்னாடி இந்த வசதியெல்லாம் இருக்கிறவன் வேறு மாதிரி கொண்டு போய் ஒரு பேக்கேஜை கொண்டு வச்சுருவாங்க. அப்படி ஒரு இது இங்கே மட்டும் இல்லை, எப்போவும் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் என்னென்னா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து விஷுவலாக வந்து ஒரு சினிமா வந்து எப்படி கட்டமைக்கிறது அப்படின்ற எக்ஸசைஸை அடிப்படையில் நம்ம விட்டுட்டோ பலகாலம். அது எங்கன்னா வந்து ஒரு சிங்கிள் கிரியேட்டிவ் பர்சன்கிட்ட அது இல்லை. ஏன்னா அதுக்கு நம்ம புற சூழல். நாங்கள் எப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து ஒரு ஆர்டிஸ்டுடைய பெயிண்டிங்கை ஒரு வாழ்நாளெல்லாம் அவர் பண்ண பெயிண்டிங்கை நாங்கள் ரீட் பண்ணுறோன்னா அவன் பெயிண்டிங்கை மட்டும் பார்க்குறது இல்லை. அவர் வாழ்ந்த சூழல், அவர் எந்த மாதிரியான பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருந்தார், எந்த மாதிரி கல்ச்சரல் சுச்சுவேஷனில் இருந்தார், அதுக்கு முன்னே என்ன நடந்துச்சு, அவர் எதை மறுதளிக்கிறாரு. இப்போ சினிமாவும் நீங்கள் வந்து ஒரு இவர் ராஜசேகர் சொன்ன மாதிரி நான் என்ன எப்படி சொல்கிறேன்னா, அந்த நீங்கள் ஒரு ஆல்டர்னேட் சினிமா என்னென்னா கிட்டத்தட்ட ஆல்டர்னேட் சினிமா ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான். இன் அதர் வே ஏற்கனவே ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கு இண்டஸ்ட்ரி. ஏன்னா அதே மாதிரி இப்போ நான் வந்து இதை சொன்னது போலவே காமிக் புத்தகத்துலேயும் நான் வந்து நாங்கள் ஒரு 40 இயர்ஸ் அதை கிராஸ் பண்ணியிருக்கேன். நான் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் காமிக் புக்ஸில் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, அதை வியாபார தந்திரத்தோட ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு சில விஷயங்களை மக்களுக்கு கொடுக்குறது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கட்டிருக்கும். அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு சில ஆர்டிஸ்ட்டு வெளியிருந்து பெரிய வேலைகள்லாம் செய்வாங்க. லிட்ரேச்சர் நடக்கிற மாதிரி தான் அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு சில பேர் செய்வாங்க. அதுக்கு பாப்புலாரிட்டி கிடைக்க அது எங்கன்னா மெதுவாக வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த பாப்புலர் சினிமா அதை என்கல் பண்ணிக்கணும், உள்ளே இழுத்துக்கும். அப்போ இன்னொரு வேக்கம் வரும் வெளியில் இருக்கிற. அப்புறம் ஒரு அடுத்த விஷயத்தை இதெல்லாம் டைலூட் ஆகும். அடுத்த விஷயத்தை செய்கிற அல்லது முன்னெடுக்கணும்னு நினைக்கிற கலைஞர்கள் பின்னாடி திரும்பி ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபைட்டு நாங்கள் பார்த்துருக்கோம். அப்படி அது வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வெளியே நடக்கும், 10 இயர்ஸ்க்கு பிறகு அது உள்ள வரும். அதுக்கு நான் வந்து ரொம்ப பெரிய உதாரணம் எனக்கு தெரிஞ்சு, நான் வந்து 70s நாங்கள் ஆர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது 70s வந்து மெட்டல் ஹால்ஸ்னு ஒரு மேகசைன், அது வந்து ஃப்ரெஞ்சு மேகசைன். அப்புறம் அந்த மேகசைனை வந்து அமெரிக்காவில் அது கவுண்டர் வந்து ஹெவி மெட்டல்னு ஒரு மேகசின் இருந்துச்சு. அது ஒரு அடல்ட் இல்லஸ்ட்ரேட்டட் மேகசின். அது லிபரலாக இருக்கும். அதாவது 60s நமக்கெல்லாம் 60s தான் உலகத்தில் என்ன சொல்லுவாங்க, அது ஃப்ரண்டல் நியூடிட்டி அதுக்கு முன்னாடி கிடையாது. சினிமாவில் வந்து ஃப்ரண்டல் நியூடிட்டி அதுக்கு முன்னாடி காமிக்கல. அப்புறம் வயலன்ஸ், நீங்கள் அதாவது சுட்டா புல்லட்டு உள்ளே போகும் தெரிப்பும் விழுவான், அது மாதிரி வயலன்ஸ் சீக்வன்ஸ் அதுக்கு முன்னாடி கிடையாது. இன்ஃபேக்ட் கிராஃபிக் ரெவல்யூஷனில் 69, 70 தான் போனி அண்ட் கிளைட் இந்த மாதிரி சினிமாலாம் வரும்போது தான் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த வயலன்ஸை வந்து நமக்கு ப்ரெசன்டபுளாக இருக்குது, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி. அந்த சாவை வந்து ஈவிலுடைய சாவை நீங்கள் பார்க்கறதுக்கு நேரடியாக அந்த டெத் அங்கே நடக்குது பாருங்க, அதை பார்க்கறதுக்கான. அப்புறம் வந்து மார்டேர், ஒரு அரசு உண்மைக்காகவும் நல்ல சரியான விஷயத்துக்காகவும் வாழ்ந்தவன் கடைசியில் சுடுபட்டு சாகும்போது அவனை வந்து ஐயோ இவன் சாகுறானேன்னு நீங்கள் நினைக்கிறதுக்காக எலாங்கேட் பண்ணிக்காங்க. இப்படி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்லாம் வந்துச்சு பாருங்க. அப்போ
இந்த புத்தகங்கள்லாம் வந்து ஒரு பெரிய இன்னொரு பாய்ச்சலுக்கு வந்து அதில் வந்தவங்க தான் எனக்கு தெரிஞ்சு வந்து கடந்த இப்போ ஒரு 35-40 வருஷம் சினிமாவையே வந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் தான். பல பேர் அதெல்லாம் கவனிச்சிருக்கவங்களுக்கு தெரியும். அது லைக் அதாவது பாப்புலர் சினிமாவில் நீங்கள் பாப்புலர் சினிமான்னு சொன்னால் நான் சொல்கிற பாப்புலர் சினிமாவில் ரிட்லி ஸ்காட்டை நீங்கள் வந்து பாப்புலர் சினிமாவில் வீக்கானாலாம் சொல்ல முடியாது. அவருக்கு கிடைச்ச பட்ஜெட் இங்கேயும் சில டைரக்டர் கிடைக்குது. ஆனால் அவங்க அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் கிடையாது. அப்போ நீங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா அதில் தெர் ஆர் சம் டிசைனர் அந்த காமிக் புக்கில் ஒர்க் பண்ணவங்க சயின்ஸ் ஃபிக்ஷன் சினிமாவெல்லாம் வாரதுக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அதெல்லாம் கனவு காண்றாங்க. அவங்க தான் அதை படித்தா ஒரு ஜெனரேஷன் தான் அதையெல்லாம் சினிமாவுக்குள்ள கொண்டாரு. ஸோ என்னென்னா இந்த இப்படியான ஒரு உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கிறதுக்கான ஒரு பகுதி ஒரு தொடர்ந்து ஒரு அதை அகடமிக்காக அதை டிசிப்ளின்டாக சொல்லிக் கொடுக்குறது, எப்படி அதை பார்க்குறது, அல்லது டிபேட் இது சார்பான விஷயங்கள் எப்படி வேர்டும் பிக்சரும் எப்படி சேரணும், மியூசிக் எப்படி சேரணும், அது எவ்வளோ சென்சிபிளாக டைமை யூஸ் பண்ணணும், எவ்வளோ சென்சிபிளாக கோரியோகிராஃப் பண்ணணும். அவர் சொன்னது போல் எனக்கு வந்து 70s வந்து பெர்க்மேன் படத்தை பார்க்க பிடிக்கிறது தான். நான் வந்து முதல்ல ஆரம்ப காலத்தில் பார்க்க அவர் கரெக்டாக சொன்னார் அது. ஆனாலும் ஒரு 4 பேர் அல்லது 3 பேர் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றத கூட அவங்க எஸ்தட்டிக்கலாக பண்ணது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு புரியல. சென்சிபிளாக அதை வந்து நரேட் பண்ணுறதுக்கு, விஷுவலாக நரேட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் இல்லை. எப்படி ஒரு 4 பேர் சாப்பிட்டா அந்த சாப்பிட்ற 4 பேர் அவங்க அந்த காட்சியை எப்படிலாம் காமிக்கிறாங்க, எப்படிலாம் கட் பண்ணுறாங்க, எப்படி நரேட் பண்ணுறாங்க, எப்படி காம்போஸ் பண்ணுறாங்க அதை. ஸோ எனக்கு இப்போ பார்க்கும்போது அவர் எல்லாம் அவர்கிட்டையும் ஒரு ஹைலி ஏசி நமக்கான இடம் இல்லை அது. அதே மாதிரி எல்லாரும் பேசுவாங்க குரோசாவாவை. என்ன நீங்கள் இஃப் யூ ஆர் ஃபோட்டோகிராஃபர், தென் இஃப் யூ ஆர் அன் ஆர்டிஸ்ட், தென் இஃப் யூ ஆர் அ டைரக்டர், யூ வில் நோ 100% குரோசாவா நீங்கள் மிக சரியாக வந்து உணரலாம். குரோசாவா வந்து அதாவது என்ன சொல்லுதுங்க, ஷேப்பு, லைட்டு, மூமெண்ட்டு வித்தின் தி ஷார்ட்டு, அப்புறம் கன்ஸ்ட்ரக்டட் ஷார்ட்டு, இது மூலியமாக எப்படி அவர் ஷேக்ஸ்பியர் தானே சொன்னார், வேற என்ன கதை சொன்னார், ஷேக்ஸ்பியர் தான் சொன்னார். ஆனால் அது அவன் ஊர் கதையாக இருந்தது, அவன் ஊர் கதையை காமிச்சாங்க. எப்படி டிரான்ஸ்லேட் ஆச்சு. நாங்கள்லாம் வந்து எங்களோட வந்து சம 80s ரைட்டர்ஸோட ஒரு பெரிய இதெல்லாம் இருக்கும் எங்களுக்கு பேச்செல்லாம் வந்து. அப்போ வந்து நாங்களாம் வந்து அதாவது விபூதி பூஷனை வந்து பெங்காலில் தான் எழுதினாரு, இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆச்சு. அது ரே கூட சொல்கிறார். எப்படின்னா வந்து நீங்கள் பதர் பாஞ்சாலி சினிமா ரே சினிமா தான். அது இங்கே வந்து நீங்கள் குக் பண்ணுறதில்ல, அங்கே ஒரு 60 ஆண்டு அந்த வாழ்வை தெரிஞ்ச ஒரு என்ன சொல்கிறது லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ரைட்டர் எழுதுறாரு. அதை எடுத்துக்கிறீங்க. அதை ஆனால் சினிமாவை காமிக்கிறதுக்கு வேற ஒரு அறிவு வேண்டியிருக்கு, வேற ஒரு நாலேஜ், வேற ஒரு எக்ஸசைஸ் வேண்டியிருக்கு. அந்த எக்ஸசைஸை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கான ஸ்பேஸே இங்கே இல்லை. அப்புறம் நம்ம வந்து மேடை பேச்சு இருக்கு பாருங்க, வந்து என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஓரல் ட்ரெடிஷன் தானே நமக்கு வந்து மேடை பேச்சு மயக்கம் நமக்கு ஜாஸ்தி தான் நமக்கு வந்து அடிப்படையில். ஆக்சுவலாக எப்படின்னா அதுவும் ஒரு ஆர்ட் தான். ஃப்ளூயண்ட்டாக பேசினா பொய் சொல்ல மாட்டாங்கன்னு நிச்சயமெல்லாம் கிடையாது. ஆனால் வந்து நானே பார்த்துருக்கேன், என்கிட்ட நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஒரு பீரியட் வந்து அவன் சொல்லும்போது கதை நல்லா தான் சொன்னான் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. என்கிட்ட வந்து கதை நல்லா தான் சொன்னான். நான் சொல்லுவேன், அவன் சொல்கிற கதை வேறங்க, காமிக்கிற கதை வேறங்க. ஆனால் நானே பார்த்துருக்குறேன். எடுத்த பிறகு அந்த டைரக்டரை முதல்ல அந்த படத்தை பார்க்குற மாதிரி பார்க்கறது இருக்கு இல்லையா, அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். சரி, அது என்னென்னா பிகாஸ் ஒரு பீரியடில் ஒரு 60s முன்னாடிலாம் நம்ம வந்து ரைட்டர்ஸுக்கு சினிமாட்டிக் டெக்னாலஜிலாம் தெரியாது. 50லாம் நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு கதை எழுதுவாங்க, கதை இலாக்கா வேற. ஏன்னா W.R. சுப்பாராவ், தென் மார்க்கஸ் வாட்லே, தெர் ஆர் பீப்புள், அவங்க தான் அதை வந்து இதாக பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் மொதல் எடிட்டர், சென்சிபிள் எடிட்டர் எல்லாம் எடிட்டர் தான், மொதல் டைரக்டர்லாம். பிகாஸ் அவங்களுக்கு செகண்ட்ஸு டைம் எல்லாம் தெரியுது. ஆகையினால அவங்க வந்து சினிமாவை ஃபிலிமை சென்ஸ் பண்ணதுனால எந்த க்ளோஸப் கூட இருக்கலாம், இது இருக்கலாம் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் இருந்ததால அவங்க வர்றாங்க ஒரு பீரியடில் தமிழ் சினிமாவில். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுசாக நானே எழுதி நானே விஷுவலைஸ் பண்ணி ஓரளவுக்கு என் கண்ட்ரோல்லே வச்சுக்கிற மாதிரியான ஒரு சினிமாவை எடுக்கிறதுக்கு ஸ்ரீதர் மாதிரி ஒரு ஆள் தான் முதல்ல அதை தெரிஞ்சுட்டு ஒருத்தர் வர்றாரு. தென் நீங்கள் அப்படி தான் ஒவ்வொரு டிக்கெட் நடக்க வேண்டியிருக்கு. ஆனால் இதுக்கு இடையில எஜுகேஷன், நீங்கள் சினிமாவை நடிகரை நம்ம எதிர்த்து அதை எதிர்த்து இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்க ஒழிய நான் சொன்ன மாதிரி விஷுவலாக எப்படி ஒரு விஷயத்த படிக்கிறது அப்படின்றத சொல்லி கொடுக்கறது, பேசுறதுக்கான ஒரு
ஃபோரமோ ஒரு அவென்யூ எதுவுமே இல்லை. நான் அதாவது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, நான் வந்து சினிமாவிலையும் விஷுவல் ஆஸ்பெக்டுக்குள்ளேயும் ஃபோட்டோகிராஃபி எனக்கே வந்து இப்போ ரவிவர்மன் சொன்னபோது எனக்கு பழைய நாள் ஞாபகம் வந்தது. நான் வந்து 69, 68 எங்கள் படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தேன். தாத்தா ப்ரொடியூஸ் பண்ண படத்தில் இப்போது ஏவிஎம்ல அந்த ஸ்டுடியோ இருக்குது பாருங்கள், ஸ்டுடியோ கேட்ட வாசலை ஜெயில் மாதிரி ஒரு பேனர் வச்சு அதை ஜெயில் மாதிரி ஷூட் பண்ணுறாங்க. அந்த கேமரா முன்னாடி நானும் ஒரு சின்ன ஆளப்போ நான் நிற்கிறேன். யாரும் சொல்லாததுக்கு முன்னாடி நான் உள்ளே எட்டி பார்த்துட்டேன் அந்த கேமராவில். அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. நீங்கள் அனுமதிக்கவே மாட்டாங்க அதை ஒரு காலகட்டத்தில். நான் அதை வந்து உள்ளே பார்த்துனேன். ஆக்சுவலாக வந்து இன்ஃபேக்ட் நானும் ஒரு ஸ்டில் கேமரா வச்சுருக்கேன். 8வது படிக்கும்போது ஒரு ஸ்டில் கேமரா வாங்கி யூஸ் பண்ணுறேன். ஆனால் டெஃபினட்டாக எல்லா ஃபிலிம் மேக்கருக்கும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ரிமார்க்கபிள் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கும் அந்த ஃப்ரேமுக்குள்ளே அது வந்து வெறும் ஜெயிலாக மட்டும் கன்ஸ்ட்ரக்டடாக ஒரு பிக்சராக இருக்குது பாருங்கள். அந்த பிக்சரை பார்த்தோம் எனக்கு படத்தில் வர போகிற சீனெல்லாம் தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஸோ அது அந்த ஏஜில் எனக்கு அதை வந்து இப்போ நினச்சி பார்த்தா அது வந்து அவ்வளோ தூரத்தில் என்ன அதை ஒரு ஒரு இஷ்யூ ஆக்கிடுவாங்க. இதை பணம் கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு அதை பார்க்க விட மாட்டாங்க அந்த கேமரா உள்ளுக்குள்ள. அப்படி ஒரு இடம் தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த சினிமா நான் அப்போ சினிமாவையும் ஒரு அதாவது டைமு பிகாஸ் ஆஃப் அனிமேஷன், பிகாஸ் ஆஃப் பிக்சோரியல் நரேஷன், அதாவது என்ன சார் சீக்வெண்டல் பிக்சர்ஸ், காமிக் புக் மாதிரி சினிமா, பெயிண்டிங், இப்படி ஒரு ஆஸ்பெக்டுக்குள்ளே போனதுனால தான் ஏதோ எங்களுக்கு வந்து நான் ஒரு ஆதிமலும் அதை சொல்லுவார். அதாவது மெட்ரோபோலிஸை வந்து முதல்ல பார்த்ததா நான் வந்து சம் ஆஃப் தி கிரேட் மாஸ்டர்ஸோடைய படத்தை பார்த்துட்டு 20 நாள் 25 நாள் நான் தூங்காமல் இருந்திருக்கேன். அதாவது சம் ஆஃப் தி கிரேட் மாஸ்டர்ஸோட அது என்னென்னா பேசவே இல்லை அந்த சினிமா. ஆனால் எனக்கு என்னடா இப்படி ஒரு படம் எடுத்துட்டானே, இப்படி ஒரு படம் எடுத்துட்டானே அப்படின்னு நான் வந்து இரவு பகலெல்லாம் நினச்சிட்டே இருந்தேன். அதில் அந்த மெட்ரோபோலிஸ் ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அன்றைக்கு இரவே வந்து என் அரை பூராவே நான் பார்த்த சீக்வன்ஸ் எல்லாம் பிக்சரை ட்ராயிங் பண்ணி ஒட்டிட்டேன். அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சாங்க. பிகாஸ் அது இன்னும் பேசலை. நான் சொல்கிறது இருக்குன்னா பேசலை. ஸோ நீங்கள் ஒரு ப்ரீ விஷுவலைசேஷன், ஒரு படத்துக்கு முன்னாடி ப்ரீ விஷுவலைசேஷன், சப்போஸ் நான் வந்து ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபர் ஆர் பிக்சோரியல் எக்ஸசைஸ் இதெல்லாம் இருந்தால் சும்மா எனக்கு ஏதோ கிறுக்க தெரிஞ்சால் கூட நான் வந்து இப்படி வந்தேன் அந்த பக்கம் வந்தான்னா எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு சும்மா டூடிலிங்காவது பண்ணிக்குவாங்க. எல்லாரும் அந்த மாதிரி ஒரு இடம் வரும்போது அது வேறையா அந்த என்ன அந்த சினிமா வேறையா இருக்குது. அதனுடைய முக்கியத்துவத்தை பேசுறது. நான் அதே மாதிரி ஒரு ஃப்ரான்ஸில் வந்து சும்மா ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டோரி போர்டுனே ஒரு மேகசினை பார்த்தேன். ஸ்டோரி போர்டுன்னு மட்டுமே ஒரு மேகசின் பார்த்தேன். ஆக்சுவலாக என்னென்னா ஸ்டோரி போர்டு இஸ் ஆக்சுவலி சம் ஆஃப் தி ரொம்ப ஸ்ட்ராங் ஆர்டிஸ்ட்டு ஒரு டைரக்டரோட சேர்ந்து ரொம்ப பெரிய ப்ரொடக்ஷன் தான் நீங்கள் ப்ரீ விஷுவலைஸ் பண்ணணும் தானே. ஸோ சம் ஆஃப் தி ஸ்ட்ராங் ஆர்டிஸ்ட்டை பெரிய ஆர்டிஸ்ட்லேயே ஹையர் பண்ணி பணம் கொடுத்து அவங்கள வச்சு பண்ணுறாங்க பாருங்கள். அது வந்து சினிமா எடுத்தோன்னா அதுக்கு வேல்யூ போயிடுதுன்னா அது வந்து நவ் இட் இஸ் பிகம் அது அப்சல்யூட். ஏன்னா சினிமா டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. அது வந்து சினிமா மாற்றப்பட்டுருச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த மேனுஸ்கிரிப்ட் தான் அது. ஆனாலும் அதை வேல்யூ பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்குள்ளே ஒரு பெரிய பிரமாதமான ஒரு ஒர்க் இருக்குது. நான் ஒரு ஃபஸ்ட் டைம் அதை நான் கிராஸ் பண்ணோன்னே இப்படியெல்லாம் ஒரு ஸ்பேஸ் இருக்குது பாருங்க. அதை நான் இப்போ நினச்சி கூட பார்க்கல. அதை பார்த்த உடனே இப்படி ஒரு இதெல்லாம் இருக்குது பாருங்க. அகடமிக்காக இல்லை. இப்போவும் கூட நானே பல கல்லூரிகளுக்கு இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிற இதுக்கு போனால் அங்கே போனால் வந்து ஆக்சுவலாக என்னென்னா இப்படிலாம் இருக்கலாம்னு நினச்சா அப்படிங்கிற அந்த ஒரு அகடமிக் ஆஸ்பெக்டுக்குள்ளுக்குள்ள அதை கொண்டு போகலான்னு நினச்சா அதை கேரி பண்ணுறதுக்கும் வந்து ஃபேக்கல்ட்டி இல்லை, அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கும் ஆட்கள் இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷனோடையோ அதை பார்க்குறது இந்த சினிமாவை எப்படி எடுக்கணும் நீங்கள் அது ஒரு 10 வருஷம் உள்ளே நடந்தால் தான் அது வேறு மாதிரியான ஒரு ஃபார்மில் வரும். ஸோ எங்கேயோ இப்போ எனக்கெல்லாம் நாங்கள் ஒரு இவங்க வசந்தேவி சொன்னாங்க, எங்கேயோ நம்ம வந்து 8வது படிக்கும்போது விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும்னு ஒருத்தன் வாரான் அங்கே வந்து தான் ராவா வந்து அதை தெரிஞ்சுக்கிறான். அதுக்கு முன்னாடி அவனை ப்ரிப்பேர் பண்ணனா நீங்கள் ஸ்கூல்லேயே ஒரு சின்ன எக்ஸ்போசர் இருக்கணும். வந்து ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறது, வீடியோவை நீங்களும் இப்போ கம்ப்யூட்டர் வந்துருச்சு. ஈவன் யூ கேன் ஒரு சின்ன அளவில் பண்ண முடியும். இப்போ நான் இப்போ சமீபத்தில் வந்த எல்லா இயக்குநர்களுக்குமே ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு டைரக்டரை போய் பார்த்து நான் படம் பண்ணலான்னு சொன்னால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி கொண்டு போய் காமிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இப்போ வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் சொன்னது போல் வெர்பலாக தான் சொல்லுவான். வெர்பலாக வந்து போய் நரேட் பண்ணுறவன் நிறைய பேர் ப்ரொடியூசரை ஏமாத்துறது கதை சொன்னவனா தான் இருக்கான் பல பேர். இப்போ அது இல்லை. இப்போ அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இதுவும் இருக்குது. நான் வந்து ஒரு சின்ன பகுதியை காமிக்கிறதுக்கான இருக்குது. ஒரு 2 நாள் நான் ஷூட் பண்ணி அதை காமிக்கிறதுக்கான இடம் இருக்குது. எல்லா வசதியும் இப்போ வந்துருச்சு. அப்படி இருக்க இந்த ஒரு மாதிரி
ஒரு ரைட் சுச்சுவேஷன்ல வெறுமனே இந்த பகுதி வேற, அதாவது ஒரு பாப்புலர் சினிமா இதுக்குள்ள மேல சர்ஃபேஸ் லெவல்ல மட்டுமே பேசாமல், பாலாஜி சக்திவேல் சொன்ன மாதிரி நானும் இதை இப்ப சமீபத்தில் மிகையா பேசப்பட்ட இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். நானும் அது ஆக்சுவலா அது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல அவர் சொன்ன மாதிரி கரெக்டான இதுதான், அது பிளாக் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலா எப்படி அதுக்கு சாத்தியம் வந்துச்சு, யார் அதுக்கு பின்னா, யாருக்கு அந்த ஞானம் இருந்துச்சு, அவருக்கு பின்னாடி இருக்கிற பின்புலம் என்ன, இது வியாபாரமா வயபிள் ஆகுமா இல்லையான்னு எப்படி அதை கணக்கு போட்டாங்க. அப்ப நான் முதல்ல செய்யணும்னா எந்த நடிகரையும் தேடாமல், எந்த யாருடைய உதவியும் தேடாமல் எப்படி ஒரு கதையமைப்பை வச்சா அது ஏன் கண்ட்ரோல் இருக்கு, இது எல்லாமும் சேர்ந்துதான் நீங்க பேசணுமே ஒழிய வெறுமன சர்ஃபேஸ் லெவல்ல அந்த கதையை மட்டும் பேசுறதுல பிரயோஜனமும் கிடையாது. நான் அப்படிதான் பாக்குறேன். நீங்க அப்படி பார்த்தா தான் நீங்க அது வந்து அடுத்த லெவலுக்கு போகும். இந்த ஃபிலிம் மேக்கிங் தென் நெக்ஸ்ட் வாரவருக்கு அல்லது அதுக்கு பேரலா வந்து இயங்கணும்னு நினைக்கிறவருக்கு தைரியம் அப்பதான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து ப்ராக்ரெசிவா இப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமே இன்னொன்று, பிரிண்ட் மீடியாவில் பெரிய பத்திரிகைகள்லாம் வந்து இன்டர்நெட்டுக்குள்ள போகுது, திரும்பி இது வந்து ரிவர்ஸ் தான் ஆக்சுவலாக. அதான், ஆனாலும் அது ஒரு ப்ரைடு தான். ஒரு பிரிண்ட்ல ஒரு பத்திரிகையை வந்து செய்கிறது வந்து ப்ரைடு தான் கூட. வந்து அருண் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு இது என்னென்னா, ஒவ்வொரு இஷ்யூவும் ஒரு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கை ஸ்ட்ராங்காக பேசுகிற ஒரு இஷ்யூவும் அது. ஸோ இது கலெக்டர்ஸ் எடிஷனாக நீங்கள் ஒரு 2 வருஷத்தில் 1 வருஷத்தில் நீங்கள் ஒரு கலெக்டட் ஃபார்மாக பார்த்தா அது ரொம்ப பெரிய டிபேட்டை திரும்பவும் அது கிரியேட் பண்ணும் அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயம். இப்போ வந்து அவர் சொன்னது மேலே இது இருக்குது பாருங்கள், அதாவது தணிக்கையை பற்றி தென் நெக்ஸ்ட் அவர் சொன்னது போல் அப்படி வர்றதுல என்னெல்லாம் வந்து எப்படிலாம் பார்க்கலாம். நான் வந்து ஒரு பீரியடில் அந்த டிவி சீரியலில் வந்து நிறைய ஃபுட்டேஜ் இருக்குது, ஃபிலிம் ஃபுட்டேஜு. அப்போ வந்து ஒரு நடிகர்கிட்ட சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட நடிகர்கிட்ட சொன்னேன், பெரிய நடிகர் அவர் வந்து இப்படி செய்யலாம்னா அவர் வேற மாதிரி அதை போய் செஞ்சுட்டு வருது. அதாவது என்னன்னா, தமிழ் சினிமா வந்து மாமனாரை எப்படி காமிச்சிருக்கு இன் 50 இயர்ஸ். தமிழ் சினிமா மருமகளை எப்படி காமிக்கும், கல்லூரி மாணவியை கடந்த காலம் முழுவதிலையும் எப்படி காமிக்கும், வக்கீல டாக்டரை எப்படி காமிச்சிருக்கு, அது காலத்தில் எப்படி இருக்கு, நீங்க எப்படிலாம் அனலைஸ் பண்ணலாமே. நீங்க ஒரு குழந்தை சினிமாவில் எப்படி போர்ட்ரேட் பண்ணுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொன்னது வந்து, அவர் வந்து யூனிவர்சிட்டியில் மிச்சிகன் யூனிவர்சிட்டியில் இருக்கிறவர், அவர் சொன்னார் வந்து தி ஃபர்ஸ்ட் நைட் சீக்வன்ஸ் இன் சினிமா இட் இஸ் பிகம் அ பாலிடிக்ஸ். அவர் சொன்னார் ரொம்ப பெரிய பிரமாதமான அனாலிட்டிக்கலான டெக்கரேட்டிவா அதை சொன்னது. சினிமா எப்படி வந்து மக்களை என்ன மாதிரி எல்லாம் இன் ரிவர்ஸ் ரைட்டு ராங் இல்லை எப்படிலாம் ரிவர்ஸ் வச்சு அதில் நான் வந்து சில பேரெல்லாம் நான் மீட் பண்ணேன் அவங்க பேசின இதில் அப்படின்னு ரொம்ப பிரமாதமாக ஒரு எனக்கு சொன்னது. எப்படிலாம் கூட இருக்க முடியுமா. அது மாதிரி நாங்கள் அந்த பேசினப்போ அது வேற மாதிரி ஒரு ஃபார்மில் போய் தேர்ட் ரேட்டாக ஒரு மாதிரியாக பண்ணினாங்க. இதுக்கு சொல்கிறேன்னா அங்கே அப்படியெல்லாம் பாசிபிலிட்டி நீங்கள் அனாலிட்டிக்கலாக பார்க்குறது. தேர் ஆர் சம் ஆக்டர்ஸ், அதாவது டைரக்டர் தென் என்ன சொல்றது சினிமாட்டோகிராஃபர், அப்படி நம்ம வந்து சீனியர் மோஸ்ட் மேலே இருக்கிற அப்பர் லெவலில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டை தாண்டிட்டு எம்ஆர் போர்ட்ரேட் பண்ண கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் சோஷியல் ஸ்ட்ரக்சரை வந்து அனலைஸ் பண்ணுறோம். நாங்கள் தான் சொன்னோம் அப்படி நீங்கள் போனால் தான் இதெல்லாம் பார்க்க முடியும். அப்புறம் வந்து ஒரு சோஃபார் ஒரு கேமராமேனுடைய கான்ட்ரிபியூஷன் சினிமாவில் என்ன, இப்படிதான் பேசணும். நீங்கள் வந்து அந்த டைமில் மீடியமில் லைட் எங்கே வந்துச்சு, என்ன லைட் எப்போ வந்துச்சு, யார் அதை அடாப்ட் பண்ணா, இந்த மாதிரி அங்கேயாவது பேசுகிறாங்களா, அது பேசுகிறதே கிடையாது. அதுதான் பாப்புலர் ஏரியாவுக்குள்ளே பேசணும். இதெல்லாம் பேச ஆரம்பிச்சுனா ஆல்ரெடி நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி லிட்ரேச்சர் ஆல்டர்னேட்டிவ் சினிமா கிடையவே கிடையாது. நான் அதை எப்போவுமே நான் வந்து ஏற்றுக்கிறதே கிடையாது. அந்த வந்து லிட்ரேச்சரை ஒரு வேல்யூபிள் மெட்டீரியல், அது வந்து இண்டிபெண்டாகவே இருக்குது. ரெண்டும் இணைஞ்சா பவர் தான். அது ரெண்டும் இணையும் போது சினிமாவும் லிட்ரேச்சரும் இணையும் போது அது பெரிய பவர்ஃபுல் இதுதான். அந்த ஒரு லிட்ரரி பர்சனாலிட்டிக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டு ஒரு கதை எழுதுன சினிமாவில் கதை எழுதுனவனுக்கும் அல்லது ஒரு விஷயத்தை சொல்கிறவனுக்கும் இருக்கணும். அது அங்கேருந்து அதை அடாப்ட் பண்ணும்போது அது ரெண்டும் சேரும்போது அது ரொம்ப ரிமார்க்கபிளாக தான் இருக்கும். ஆனால் வந்து அதை தூக்கி நிறுத்துறதுக்காக சினிமாவும் கிடையாது, அதுவும் கிடையாது. சினிமா ஆஸ் இட் இஸ் வெரி பவர்ஃபுல் மீடியம். அதை பற்றி பேசுறது, அதை பற்றி சொல்கிறது, அல்லது வந்து அது நீங்கள் எப்படி வேணாலும் கத்தி மாதிரி தான், எப்போ என்ன வேணாலும் இல்லை. டாக்குமெண்ட்ரி நான் இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அதாவது ஷாங்கோமேயர்னு ஒரு அனிமேட்டர், ஷாங்கோமேயர், தென் குவாய் பிரதர்ஸ்னு ஒரு ட்வின்ஸ், அவங்க அண்ணனும் தம்பி 2 பேர். நீங்கள் பாருங்கள், அது வந்து இட் இஸ் ஆக்சுவலி an abstract மூவிங் பெயிண்டிங் தான். அது நிறைய பேசுது.
ஃபிலாசபிக்கலாக பேசு. சங்கமேயர் வந்து ஒரு 40 ஆண்டு பாப்புலர் சினிமாவில் டிம் பட்டன் பெரிய பெரிய டைரக்டர்லாம் இருக்காங்களே, அவங்களுக்குலாம் வந்து ஆதர்ஷ புருஷன் ஆகுமா. அவன் வந்து அவன் ரெகனைசேஷனையும் விரும்பாமல் ஒரு 40 ஆண்டு கான்ஸ்டண்ட்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முனி மாதிரி தனியாக உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க குளோபலாக இன்ஃப்ளூயன்ஸ்லாம் தான் இருக்காங்க, தெரிஞ்சவங்களுக்குலாம் தெரிஞ்சவங்களாம் தான் இருக்காங்க அவங்க. அது மாதிரி நான் என்ன சொன்னேன், அந்த மாதிரி ஒரு ஏரியாவெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு அது வந்து இட் இஸ் நாட் அனிமேஷன், இட்ஸ் ஆக்சுவலி தி என்ன சொல்கிறது இம்ப்ரைஸ் ஆஃப் இது இருக்குது பாருங்கள், ஆர்ட் ஆஃப் சினிமா தான் அது. அது வந்து அவன் அனிமேட்டராக இருக்குன்னா அதை அவன் அந்த பகுதியில் அதை பயன்படுத்துகிறான். அப்படி அந்த அதையெல்லாம் சேர்ந்து பார்க்குற அல்லது அது சார்பான விஷயங்களை எஜுகேட் பண்ணுற அல்லது டிபேட்டபிளாக பேசுகிற அப்படியான சம்மந்தப்பட்ட ஆட்களை கொண்டு வந்து அல்லது அவங்களுடைய ஈவன் வி கேன் டிரான்ஸ்லேட் சம் ஆஃப் த போர்ஷன், அது மாதிரி ஒரு நல்ல அற்புதமான விஷயங்களை டிரான்ஸ்லேட் பண்ணி சினிமா சார்பான விஷயங்களையும் இந்த படச்சொல் செய்யணும்னு நான் விரும்புகிறேன் அப்படி. ஆனால் இது ஒரு எனக்கு ரொம்ப அருண் சொன்னது ரொம்ப பிடிச்சிருக்கு ஒவ்வொன்றும். ஸோ இன் டியூ கோர்ஸ் அது வந்து ஒரு வேல்யூபிள் கலெக்டட் மெட்டீரியலாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படச்சொல் விழாவில் உங்களோடு நான் கலந்து கொண்டதற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். எதையுமே வந்து நம்ம வந்து பாராட்ட வேணான்றது, அதிகமாக பாராட்ட வேணான்றது தான், குறைஞ்சி வச்சு பாராட்டலாம். பட் அதை விட ரொம்ப முக்கியமாக டிபேட்ஸ்குள்ளே கொண்டு போகலாம். வந்து ஒரு மாதம் கூட முழுமையாக ஆகலை, பாலு மகேந்திரா விருதுன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். அதுக்கு ஒரு மாதம் கூட முழுமையடையாத இன்னொரு காலத்தில் இந்த மாதிரி ஒரு படச்சொலுக்கான வெளியீட்டு விழா, ரெண்டுமே கொஞ்சம் பெரிய விழாக்கள் தான். அதிகமாக பொருளாதார செலவாகிறது, உழைப்பும் அதிகமாக செலுத்தக்கூடிய. ஏன்னா அதுக்கு ஒரு 2 மாதம் ஒர்க் பண்ணோம். அதை முடிச்சு அடுத்த ஒரு நாள் அன்னைக்கு ராத்திரி கூட ஒழுங்காக தூங்காமல் திரும்ப இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். இது எல்லாமே ஒரு பெரிய ஒர்க்கு தான். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது யாரும் பாராட்டினா எனக்கு பிடிக்காத மட்டும் நிறைய பேர் சொல்லிடுவேன். பட் டிபேட்டுக்குள்ளே கொண்டு போகலாம். பாலு மகேந்திரா விருதுன்றது ஒரு ரவி சுப்ரமணியன் சொன்னார் இல்லையா, ஒரு பெரிய அளவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஆனால் அதை பற்றி ஒரு டிபேட் கூட எங்கேயுமே இல்லை. டிபேட்டாக நான் சொல்கிறது ஒரு விவாதம். அது ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அது இது மோசமாக இருந்தது, நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஒரு விவாதமே தமிழ்நாட்டில் உருவாகலை. ஸோ இந்த விவாதங்கள் வந்து நீங்கள் எங்கே தொடங்குதோ அந்த இடத்துல இருந்தால் எங்களுக்கான வெற்றி நடக்கும், வெற்றி ஸ்டார்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் இந்த முதல் இதில் இருந்தாச்சும் நீங்கள் வந்து ஒரு விவாதத்துக்குள்ளே கொண்டு போங்க. நான் ஒரு 2 புக்கு எழுதியிருக்கேன். அந்த புத்தகம் பற்றியுமே எங்கேயுமே ஒரு டிபேட்டாக கிரியேட் ஆகலை. அதுவும் ஒரு முக்கியமாக சினிமா எப்படி விஷுவலாக அணுகுதுன்றதை பற்றின ஒரு புத்தகம் தான். ஸோ இந்த டிபேட்டு கிரியேட் பண்ணக்கூடாது, அது கிரியேட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக பின்னாடி ஒரு பெரிய டீம்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் சில விஷயங்கள்லாம் நினச்சி ரொம்ப ஆச்சரியமாகும், இப்படிலாம் கூட மக்கள் ஒர்க் பண்ணாங்கலாம் இருக்கும். இவங்களோட புக்கை பற்றி எங்கேயுமே பேசிடக்கூடாது, இந்த நிகழ்ச்சியை பற்றி எங்கேயும் நம்ம சொல்லிடக்கூடாது, அல்லது இதை புறக்கணிக்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் தொடர்ந்து நடக்கும். ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுற பிளாட்ஃபார்ம் வந்து ஆல்டர்னேட்டிவ். தவிர்த்து ரவிசம் சொன்ன மாதிரி என்னுடைய கருத்தில் எல்லாருக்கும் மாற்று கருத்து இருக்கும். இன்னும் நான் மட்டும்தான் வெளியில் சொல்லிக்கல, நானே என்னுடைய கருத்துலேருந்து மாறுபடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாருமே சொல்லியாச்சு. அது இந்த மாற்று கருத்தை பற்றி ஒரு பிரச்சனையே இல்லை. எல்லாருக்குமே ஒரு கருத்தோட ஒற்றி போக வேண்டிய அவசியமும் கிடையாது. ஈவன் நம்ம குடும்பத்தையே எல்லாருக்கும் ஒரு மாற்று கருத்து இருக்கும். நம்ம யாருமே ஒருத்தரோட கருத்து ஒன்றி போக மாட்டோம். ஆனால் அந்த கருத்துக்களை தாண்டி செயல்பாடுகள் நம்மளுடைய நோக்கங்களுக்கு எந்த அளவுக்கு உதவுன்றதை பற்றின ஒரு டிபேட் தேவை. இந்த செயல்பாடுகளும் இந்த மாதிரி புத்தகங்களும் பேசாமலும் ஒரு வெப்சைட் வந்து ஒரு மாத இதழ் ஒரு 3 வருஷமாக கொண்டு வரோம். அதை பற்றி ஒரு நாட்டில் எந்த இடத்துலையுமே ஒரு டிபேட் கிரியேட்டர்னு அந்த வாங்கல. ரொம்ப ஒரு பெரிய பாய்ச்சலெல்லாம் நடத்திருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாய்ச்சலை உண்டு பண்ண இயக்குநர்கள்லாம் சந்தித்து ஒரு பெரிய நீண்ட ஒரு பேட்டி எடுத்தாங்க. என்னுடைய நண்பர்கள் படிமை மாணவர்கள் எவ்வளோ சிரமப்பட்டாலும் அவங்களுக்கும் தெரியும். அதை பற்றி ஒருத்தரும் ஒரு டிபேட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த டிபேட் கிரியேட் ஆகாமலே தமிழ்நாடு வந்து தனக்கு தானே பொசுங்கி போகிற ஒரு அவலமான நிலையில் தான் இருக்குது. அதை தாண்டி ஒரு டிபேட் கிரியேட் ஆகணுன்றதை நானும் விரும்புகிறேன். டிபேட்டுங்கிறது பாராட்டு இல்லை. ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் தவறாக புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பாராட்டு சொல்லிட்டாங்களான்னு நினச்சிக்காதீங்க. ஒரு நாளுமே உங்களுடைய பாராட்டை வந்து நான் எடுத்துக்கிட மாட்டேன். பாலாஜி சொன்ன மாதிரி அதிகபட்சமான பாராட்டு கூட இல்லை, நீங்கள் சின்னதாக கூட பாராட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் டிபேட் கிரியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப பிஸியான ஷெட்யூலும் வருகை மருது, ஞான ராஜசேகரன், அப்புறம் ரவிவர்மன், திலகவதி ஐபிஎஸ், அப்புறம் பாலாசக்தி சார், வராமலும் சில காரணங்கள் தவிர்த்து போன நாசர், மணிகண்டன், அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வேலையாக போன சிவிகுமார், இவங்க எல்லாருக்குமே உங்கள் சார்பாகவும் தமிழ் சார் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அந்த ரொம்ப முக்கியமாக வந்து பார்வையாளர்கள். இப்போ நீங்கள் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியை நாங்கள் யாரை பற்றி பேச முடியும். அது இந்த கருத்துக்கள் வந்து யாருக்கு போய் சேரணுமோ அவங்க வரது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பார்வையாளர்கள் இல்லைன்னா இந்த பார்வையாளர் அது நாங்கள் சொல்லக்கூடியதுக்கான ஏற்றுக்கொள்ளக்கூடிய நண்பர்கள் இவங்க இல்லாமல் இந்த நிகழ்ச்சி வெற்றியை பெற சாத்தியம் இல்லை. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு பின்னணியிலிருந்து உழைத்த தமிழ் ஸ்டுடியோ நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் ஸ்டுடியோ சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சின்ன டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். முழுக்க நம்மளுடைய பாரம்பரிய சிறுதானியங்கள், திணையில் ஒரு பாயாசம் இருக்கும், அப்புறம் குதிரைவாலியில் சாம்பார் சாதம் இருக்கும், சாமையில் தயிர் சாதம் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன டின்னர் தான். நீங்கள் இதை ஏற்றுக்கிட்டு அதை சாப்பிட்டு
உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து தமிழ் சொல்லிக்கு செஞ்சுட்டு போகணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். வந்திருந்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி. ஆமாம்மா திரும்பி